12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 10 சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகள் பயிற்சி 10.4 ஆறாம் கணக்கு பார்க்கலாம். y = a e பவர் - x + b என்பது d2y/dx² + 3dy/dx = 0 எனும் வகைக்கெழு சமன்பாட்டின் தீர்வாகும் என காட்டுக. இங்கு a, b ஏதேனும் இரு எதேச்சை மாறிலிகள் என நிறுவுகன்னு கேட்கப்பட்டுள்ளது. வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடு y ஆனது a e பவர் -3x + b. இந்த சமன்பாட்டை வகைப்படுத்தும் பொழுது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வகைக்கெழு சமன்பாடு கிடைச்சதுன்னா இது ஒரு தீர்வாகும்னு நம்ம சொல்லிடலாம். முதல் முறை வகைப்படுத்தலாம். சமன்பாட்டை x-ஐ பொறுத்து வகையிட dy/dxன்னு இங்கே எழுதலாம். d2y/dx² + 3dy/dxன்னு வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால வகைப்படுத்தும் பொழுது dy/dx. a மாறிலி e பவர் -3x இன் வகையீடு e பவர் -3x அடுக்கில் இருக்கக்கூடிய -3x வகைப்படுத்திட்டோம்னா x வகைப்படுத்தும் பொழுது 1 பெருக்கல் -3 எனும் பொழுது மதிப்பு -3. b என்ற மாறிலியை வகைப்படுத்தும் பொழுது 0 ஆயிடும். எனவே dy/dx என்பது -3a e பவர் -3x ஆகும். x-ஐ பொறுத்து சமன்பாட்டை மீண்டும் வகைப்படுத்தலாம். இரண்டாம் வரிசை வகையீடு வேணும் அப்படிங்கிறதுனால அப்போ d²y/dx² -3a மாறிலி அப்படியே இருக்கும். e பவர் -3x வகைப்படுத்தும் பொழுது x-ஐ பொறுத்து வகைப்படுத்திட்டோம்னா மதிப்பு 1 பெருக்கல் -3 -3. எனவே d²y/dx² இன் மதிப்பானது இந்த இடத்துல என்ன செய்யலாம்னா -3 அப்படியே வச்சுட்டு வெளியில் இருக்கக்கூடிய -3 வச்சுட்டு இந்த ஒரு -3a e பவர் -3x என்பதற்கு பதிலாக dy/dxன்னு நம்ம எழுதிக்கலாம். அப்போ d²y/dx² = -3 பெருக்கல் dy/dx. -3 இடதுபுறம் வரப்போ +3 ஆயிடுச்சுன்னா சமன்பாடானது d²y/dx² + 3dy/dx = 0 ஆகும். எனவே வினாவில் அமைந்திருக்கக்கூடிய சமன்பாடு y = a e பவர் -3x + b என்பது d²y/dx² + 3 பெருக்கல் dy/dx = 0 ஒரு தீர்வு ஆகும். Thank you.